Hi guys, welcome back to last and final episode of Pahalgam attack series. So நம்ம லாஸ்ட் 2 எபிசோட்ல வந்து நம்ம என்ன பார்த்துருப்போம்னா இந்த அட்டாக் வந்து எப்படி நடந்துச்சு, இந்த அட்டாக் அப்புறம் இந்தியா வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணாங்க பார்த்துருப்போம். ஸோ அந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மேலே ஐ கார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க் தரேன். ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணி நீங்கள் போய் பாருங்கள். அந்த 2 எபிசோடை முடிச்சுட்டு இந்த 3rd எபிசோடுக்கு வந்தீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனல் வரீங்கன்னா இந்த சைடில் தெரியிற சப்ஸ்கிரைப் பட்டனும் இந்த சைடில் தெரியிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த அட்டாக் வந்து கேஷுவலாக நடந்ததா இல்லை பிளான் பண்ணதா, இந்த அட்டாக்கு பின்னாடி யார் இருக்கா, இதெல்லாம் வந்து இந்த எபிசோடில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த அட்டாக் வந்து கேஷுவலானதான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அது எப்படிதான் நீ சொல்கிற கேஷுவல் இல்லைன்னு சொல்லி இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த அட்டாக்கு அடுத்த நாள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து சில க்ளூஸ்லாம் கிடச்சிருக்கு. இந்த அட்டாக் வந்து கேஷுவல் கிடையாது, பிளான் பண்ணதுக்குன்னு சொல்லி நிறைய க்ளூஸ் கிடச்சிருக்கு. அதில் வந்து ஒரு 3 க்ளூஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெரரிஸ்ட் கிட்ட இருந்த கன்ஸ் வந்து லேட்டஸ்ட் மாடல் கன்ஸ். அப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஹிந்து கம்யூனிட்டி, அதாவது ஹிந்து மக்களை மட்டும் வந்து டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 3rd க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து போகிறக்கு ரூட்டு ப்ளஸ் டைமிங் எல்லாமே அவங்க கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்க வந்து இந்த அட்டாக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து வெளியிட்ட க்ளூஸ். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக் வந்து யார் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்ஷ-இ-தொய்பா அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு, அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லுது. அந்த குரூப் மட்டும் இல்லாமல் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், அதாவது லக்ஷ-இ-தொய்பாவோட ஷேடோவா இவங்க வந்து தி டிஆர்எஃப் அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, அவங்க வந்து டெரரிஸ்டாக உள்ளே வராமல், டெரரிஸ்ட்டுங்களோட சேர்ந்து அவங்க உள்ளே வராமல் ஒரு டெரரிஸ்டாக உள்ளே வர மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு டிஆர்எஃபோட நேம் வச்சு லோக்கல் ஆப்ரேட் பண்ணுறவங்க மாதிரி உள்ளே வந்து அவங்க வந்து இந்த அட்டாக் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஏடபிள்யூவும் அப்புறம் ஐபியோட ரிப்போர்ட்டில் வந்து ஆல்ரெடி இன்வால்வ் ஆன குரூப்ஸ் தான் இந்த டிஆர்எஃப்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இதோட மோட்டிவ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அமித்ஷா யாத்ரா ஸ்டார்ட் ஆகிற டைமில் வந்து இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரீசனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஹிந்து டூரிசம் சென்டிமெண்ட்ஸை வந்து அவங்க டச் பண்ணி அதில் வந்து பேனிக் சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பிளானாக இருக்கலாம். அதுவும் இல்லைனா இன்னொரு ரீசன் இருக்குது. இன்னொரு ரீசன் என்னதுன்னா, இந்தியாவுக்குள்ளே ஹிந்துக்கும் வேறு கம்யூனிட்டிக்கும் வந்து ஏதாவது ஒரு டிவைட் பண்ணி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறதுக்காக ஸ்டார்டிங்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. ஆனால் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஸ்டார்ட் ஆக போகிற டைமில் வந்து இது நடந்திருக்குன்னா, ஸோ இது வந்து எலெக்ஷனை வந்து பாதிக்கும்னு சொல்லி அவங்க வந்து இந்த அட்டாக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் அனாலிசிஸ்ட் வந்து அவங்களோட ஒப்பீனியனை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்க்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்டர்நேஷ்னல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்தியாவோட டைஅப் வச்சுருக்க ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு, அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ், இஸ்ரேலாக, யூஎஸ், ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வார்னிங் சிக்னலாக இருக்கா மாதிரி இவங்க வந்து இந்த அட்டாக்கை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. சாரி, இது வந்து கேஷுவலான இது கிடையாது. ரொம்ப நாளாக உட்காந்து அவங்க பிளான் பண்ணி இந்த அட்டாக்கை வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சைலண்ட்டாக இருக்குமா சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களும் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போதும், இதுக்கு மேலே இதே மாதிரி அட்டாக்லாம் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டெரரிஸ்டம் அட்டாக்ன்றது வந்து லோக்கல் அந்த ஜம்மு காஷ்மீரில் அட்டாக் நடந்துச்சு ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகுன்றது கிடையாது.
இது வந்து நம்ம இந்தியாவோட பிரச்சனை. நம்ம எல்லாருமே வாய்ஸ் அவுட் ரைஸ் பண்ணணும். நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் எடுக்க வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சைடில் இருக்க சப்போர்ட்டை வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். மேலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காம தவிர்க்க முடியும். ஸோ இதோட வந்து நம்ம எபிசோட வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். அன்டில் தென் டாடா, டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரம் தருண் TK.